ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்க்கலாம் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது ஒரு வகையான எலக்ட்ரானிக் டிவைஸ். மொபைல், லேப்டாப், டிவி இது மாதிரி இருக்க எல்லா டிவைஸும் கம்ப்யூட்டர்ஸ் தான். எதுலலாம் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமோ, ப்ராசஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர், ப்ராப்ளம் சால்விங்காக யூஸ் பண்ணுறது. மொபைல் கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ நான் இங்கே இருக்கேன், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா மொபைல் பண்ணி பேசுகிறது கம்யூனிகேஷன். அப்புறம் லேப்டாப் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் வச்சு. இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸை இப்படி இன்றைக்கி ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அலாரம் மாதிரி, ஓகேவா? கேலண்டரில் போயிட்டு எனக்கு இந்த டேட்டில் இவங்களுக்கு பிறந்த நாள் அப்படி செட் பண்ணுறோன்னா அந்த டேட்டில் வருஷம் வருஷம் உங்களுக்கு அந்த ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறது தான் லேப்டாப்னால் முடியக்கூடிய விஷயம். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லேப்டாப்பில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்: மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த 4 வகையான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஜென்ரலாக சைஸ், ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கம்ப்யூட்டர்ஸோட டிஃப்ரென்ஸை முடிவு பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஒரு கம்ப்யூட்டருக்குமே ஒரு செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அது அதிகமாக ஆக ஆக அது அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு போகுது. இப்போ மைக்ரோ கம்ப்யூட்டர் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, பர்சனலோ இல்லை ஒர்க்காக யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோ கம்ப்யூட்டர். அப்புறம் மினி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சர்வர் ரூம், இந்த யூனிவர்சிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸில் இந்த மினி கம்ப்யூட்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னா டேட்டா பேஸ் சென்டர்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும். ஃபாஸ்ட் டேட்டா ப்ராசஸிங்க்கும் ஸ்டோரேஜ்க்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் ரிசர்ச் சென்டர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்க்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, நெட்ஒர்க்னா என்ன, அப்புறம் நெட்ஒர்க் டிவைசஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோட பேசிக்ஸ் முடியுது. இனிமேல் நம்ம ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் ஐடி இன்ஜினியர் ஆர் ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதுக்கு எதெல்லாம் கற்றுக்கணுமோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளிஃபை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.